மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்காக ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களோடு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் ஏக சிந்தையோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஆவியானவர் உங்களோடு கூட அடிமை மூலமாக பேசி உங்களை உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், இன்னும் உங்களை உருவாக்குவார். ஆகவே அப்படிப்பட்ட ஆவியானுடைய நல்ல விலையேறப்பெற்ற வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேச போகிற நல்ல விலையேறப்பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டதான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அடிமையை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. சுயமாய் மனுஷிகமாய் உலக பிரகாரமாய் எந்த வார்த்தைகளும் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீர் தருகிற வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்கு போதும். அந்த நல்ல வார்த்தைகளை நீர் எங்களோடு தரப்போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், தடைகளை மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இந்த வசன சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் வேறாக இருந்தாலும் இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகளாய் இருக்கிறது. அருமையானவர்களே, பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எதுவாயிருந்தாலும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். மாத்திரமல்ல, அந்த பாத்திரங்கள் கர்த்தருடையதான பொக்கிஷத்தில் சேர வேண்டியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள கரத்தினாலே உருவாக்கினார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய பாத்திரங்களாய் இருக்கிறோம். சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்திற்கும் ஏதுவாக காணப்படலாம். வசனத்தில் பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி வெண்கலத்தினால், பொன்னினால், இன்னும் இந்த நவீன காலத்திலே ஏதேதோ பல மெட்டீரியல்கள் மூலமாக பாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், எவைகளால் உருவாக்கப்பட்டவைகளாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அந்த பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டியவைகளுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு பல்வேறு நிலைமைகளிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே பிரிந்து கிடக்கிற எந்த ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் அத்தனை பாத்திரங்களும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவைகளும் தேவனுடைய பொக்கிஷமாகிய அவருடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டியவைகளுமாய் இருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, நான் கர்த்தரால் மீட்கப்பட்டு விட்டேன், என்னுடைய குடும்பம் கர்த்தரால் மீட்கப்பட்டு விட்டது, அது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் பல நிலைமைகளிலே, பல இடங்களிலே
பிரிந்தும் சிதைந்தும் சேதப்பட்டும் கிடக்கிறது. அப்படிப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளாய் மாற்றப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அந்த பாத்திரங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவைகளாய் மாற்றப்பட்டால் மாத்திரம் போதாது, தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டிய பாத்திரங்கள் என்பதையும் நீங்களும் நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 3 விதமான பாத்திரங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு எடுத்துரைக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, சற்று கவனமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும், இப்படிப்பட்ட பாத்திரங்களுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இவ்வளவு இருக்கிறதா என்கிறதான ஒரு ஏக்கமும் ஒரு அர்ப்பணிப்பும் நிச்சயமாக உங்களுக்குள் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, செய்தி முடிகிற வரையிலையும் கவனமாய் கவனியுங்கள். அன்பானவர்களே, ஏதோ யூடியூப்ல பேசக்கூடிய வார்த்தை தானே, எவ்வளவோ பேர் பேசுகிறார்கள் என்று சொல்லி 10ல் 1, 11ஆக இந்த செய்தியை நீங்கள் தயவாய் எண்ணிவிடாதபடிக்கு. அப்படி என்றால் ஒருவேளை நான் பெரியவன் என்று என்னை மேன்மை பாராட்டுகிறேனோ என்று சொல்லி தயவாய் எண்ணிவிடாதீர்கள். ஜெப வேளையிலே ஆவியானவர் என்னோடு கூட இந்த செய்தியை நீ கண்டிப்பாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை உந்தி தள்ளினபடினாலே, ஏவினபடினாலே ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தயவாய் நீங்கள் யாராய் இருந்தாலும் ஸ்தோத்திரம், கடைசி இந்த செய்தியை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அன்பாய் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடையதான 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட ஒரு பகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவராய் இருந்த அவருடைய மனைவி, அவர் மரித்து போய்விட்டார். அவர்கள் எலிசாவிடத்தில் வந்து, என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், சற்று கடன் வாங்கினார், கடன்காரர்கள் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக கொள்ள வந்து நிற்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரியிடத்திலே சொன்ன ஒரு பதில் தான், நீ உன் வீட்டிற்கு போ, உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற குடும்பங்களில் வசிக்கிறவர்களிடத்தில் காணப்படுகிறதான அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், முதல் பாயிண்ட், வெறும் பாத்திரங்கள், காலியான பாத்திரங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் நம்மை வீட்டை சுற்றிலும், ஏன் உலகம் எங்கிலும் அநேகம் வெறும் பாத்திரங்கள், காலியான பாத்திரங்கள் நிரம்பி கிடக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் தயவாய் மறந்து விடாதிருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெறும் பாத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம், வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் வீட்டில் இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை அந்த வெறும் பாத்திரங்களிலெல்லாம் நீ ஸ்தோத்திரம் வாங்கி நிரப்பி அதை விற்று கடனை அடைத்து தொடர்ந்துள்ள நாட்களிலே உன்னுடைய ஜீவனத்திற்கு அதை பிரயோஜனமாக்கி கொள்ளும்படி பத்திரப்படுத்திக் கொள் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம், வீட்டை சுற்றிலும் இருக்கிற குடும்பங்களில் இருந்து வெறும் பாத்திரங்களை இந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம். பின்பாடுள்ள காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அதே போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய வீட்டிற்குள்ளும் பல இடங்களிலும் இப்படிப்பட்ட வெறுமையான பாத்திரங்களாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமையான பாத்திரம் என்று சொன்னால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஸ்தோத்திரம் பாண்டங்களாய் இருக்கிற, பாத்திரங்களாய் இருக்கிற மனிதனுக்குள்ளாய், மனுஷிக்குள்ளாய் ஸ்தோத்திரம். ஏன் வெறுமை என்று சொன்னால் அவர்களுக்குள் கர்த்தர் கொடுக்கிற, கிருபையாய் கொடுக்கிற ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, ஜெப அனுபவம் இல்லை, வேத வசனத்தின் ஞானம் இல்லை, வரங்கள் இல்லை, கிருபைகள் இல்லை, ஆத்தும பாரங்கள் இல்லை, ஆவியின் கனிகள் இல்லை. இப்படிப்பட்ட இல்லை 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 என்று சொல்லக்கூடிய எத்தனையோ காரியங்கள் வெறும் பாத்திரங்களாய் இருக்கிற, நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்குள் காணப்படுகிறது. அந்த
பாத்திரங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் நிரப்பப்பட்டவைகளாய் மாற வேண்டும். எப்படி அந்த ஸ்திரீயுடைய வீட்டிற்குள் வெறும் பாத்திரங்களாய் கொண்டு வரப்பட்ட எல்லாவற்றிற்குள்ளும் எண்ணெய் வார்க்கப்பட்டு நிரம்பி வழிந்ததோ, அதே போல நம்மை சுற்றிலும் வெறும் பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் நான் சொன்னேனே, ரட்சிப்பு, அபிஷேகம், ஜெப அனுபவம், வேத வசன வரங்கள், கிருபைகள், ஆத்துமபாரம், ஆவியின் கனிகள், இப்படிப்பட்டவைகளால் அவர்களும் நிரம்பி வழிகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னை சுற்றிலும், என் குடும்பத்திற்குள்ளும், நாங்கள் வாழுகிற பகுதிகளுக்குள்ளும், எங்களுடைய தேசம் எங்கிலும், ஏன் உலகம் எங்கிலும் இப்படி வெறுமையான பாத்திரமாய், காலியான பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்களே, இந்த ஜனங்களுக்காய் நாம் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கவும், ஆண்டவரே இந்த பாத்திரங்களை உமக்காய் தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, இந்த பாத்திரங்களும் ஆமென் உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த பாத்திரங்களும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய், ஆமென் அந்த பாத்திரங்களுக்காய், அந்த பாத்திரங்களுடைய மீட்பிற்காய் நாம் பிரயாசப்படுகிறவர்களுமாய், செயல்படுகிறவர்களுமாய் மாற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். முன்பு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வெறுமையான காலியான பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அநேகர் அந்த முந்தின அனுபவங்களை மறந்துவிட்டு ஏதோ இப்பொழுது தாங்கள் பரிசுத்தத்திலே, உத்தமத்திலே, உண்மையிலே, நீதியிலே, தேவ ஞானத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களிலே உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட காலியான பாத்திரங்களை பார்க்கும் பொழுது அலட்சியமாய், அவர்களை அற்பமாய், அவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாய், கீழ்த்தரமாய் எண்ணுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, என் ஆண்டவர் கூட சொன்னார். என்ன சொன்னார் இயேசு? கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான். அதாவது இப்படிப்பட்ட காலியான பாத்திரங்களை தேடித்தானே இந்த உலகத்திற்கு நான் மனுஷகுமாரனாய் பிதாவின் சித்தத்தை அறிந்து நான் கடந்து வந்து இன்றைக்கு இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாழ்ந்த நாட்களே சொல்லவில்லையா? அந்த வார்த்தையை கவனித்து பார்க்கிற, கவனித்து கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்துமாக்களை மீட்கப்பட வேண்டும் என்கிற பிரயாசம் வெளிப்படும் என்று சொன்னால், இப்படி காலியாய் கிடக்கிற பாத்திரங்களும் ஆமென் இப்படிப்பட்ட அனுபவங்களால் நிரம்பி வழியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இன்னும் பார்க்கும் பொழுது அரைகுறையாய் நிரப்பப்பட்ட பாத்திரங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஏதோ பாரம்பரிய அனுபவங்கள், ஏதோ கிறிஸ்தவ பெயர்களை சூட்டிக்கொண்டு, ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டோம், ஏதோ சபைகளுக்கு செல்லுகிறோம், ஏதோ ஒரு ஆராதனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இது அரைகுறை பாத்திரங்கள். வெறுமையான பாத்திரங்களை கொஞ்சம் பிரயாசப்பட்டால் தேவனிடத்தில் கொண்டு வந்து அந்த பாத்திரங்களை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் ஆமென் மாற்றிவிட முடியும். ஆனால் இந்த அரைகுறை பாத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, இவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவதும் அந்த அரைகுறை பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவதும் மிக மிக கடினமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அவர்கள் பிடித்த பிடியில் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் நிற்கிற ஸ்தானம் சரிதான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அழுத்தம் திருத்தமாய் பேசுவார்கள். ஏதோ வேற்று கிரகத்தின் வாசிகளைப் போலவும், அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் போலவும், அவர்கள்தான் கிறிஸ்துவின் சந்ததி என்றும் சொல்லி அடித்து பேசுவார்கள். அவர்களைத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நடத்துவது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆண்டவரே அரைகுறையாய் இருக்கிற இந்த பாத்திரங்களும் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற வேண்டுமே என்று சொல்லி வாரத்தோடு செபிப்போம் என்று சொன்னால் அந்த பாத்திரங்களையும் கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றி விடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படி இருந்தாலும் காலியான பாத்திரங்களாய் இருந்தாலும் அரைகுறை அனுபவத்தில் இருக்கிற பாத்திரங்களாய் இருந்தாலும் ஒன்று மாத்திரம் நிச்சயம்,
இப்படிப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தரிடத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவைகளாய் மாற வேண்டும், கர்த்தருடைய பொக்கிஷமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரே சிந்தையோடு நம்மால் முடிந்த அத்தனை காரியங்களையும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலியாய் கிடந்த பாத்திரம் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு அடையாளங்களை தைரியமாய் வைராக்கியமாய் தேவ ஆவியினால் நிரம்பி அவர் நடப்பித்தார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசியுடையதான அறிமுகத்தை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திஸ்பியனாகிய எலியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. திஸ்பியன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், திவாலானவன், ஒன்றுமில்லாதவன். அப்படி என்றால் உலக பிரகாரமாய் கடன்களை வாங்கி நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு இல்லாமை நிமித்தமாக ஸ்தோத்திரம் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்த ஒரு மனிதன் தான் எலியா. திஸ்பியன் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம், திவாலானவன், ஒன்றுமில்லாதவன். ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு அனுபவத்தில் இருந்த எலியாவை கண்டுபிடித்து அந்த எலியாவை நிரப்பி அந்த எலியாவை தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். எலியாவின் அனுபவங்களை வேதத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் புல்லரிக்கும். ஸ்தோத்திரம், ஒரு உணர்ச்சி பொங்கும், ஒரு உணர்வு மிகுந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக எலியா தீர்க்கதரிசியின் ஒவ்வொரு அனுபவங்களையும் வாசிக்கும் பொழுது நாம் உணர முடியும். ஒரு உன்னத உணர்வு. ஓ, இவரை போல நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே, இவரை போல வல்லமையான பல கிரியைகளை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று ஆவியாருடைய ஒத்தாசையோடு நானும் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களுக்குள் செய்து முடித்து விட வேண்டுமே என்கிறதான ஒரு பக்தி வைராக்கியம் எனக்குள் பொங்கி எழும்பும், எனக்குள் பொங்கி எழும்பும். ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசியின் முந்தின அனுபவங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். திஸ்பியன், திவாலானவன், ஒன்றுமில்லாதவன், எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்த ஒரு மனிதன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஒருவேளை நானும் ஒன்றுமில்லாதவன் தானே என்று எண்ணி உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள். அதே போல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தானே, வெறுமையானவர்கள் தானே, காலியான பாத்திரங்கள் தானே என்று சொல்லி இவர்களை கொண்டு என்ன ஆகிவிடப் போகிறது என்று சொல்லி அற்பமாய் எண்ணிவிடாதீர்கள். எலியாவை நிரப்பி பயன்படுத்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், உங்களையும் நிரப்பி பயன்படுத்துவார். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை நிரப்பி அவர் பயன்படுத்த வல்லமையும் அதிகாரமும் உள்ள தேவன் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள், தயவாய் மறந்து விடாதீர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அருமையானவர்களே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னால் போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் சுரைத்தார். பாருங்கள், இந்த ஆமோசுடைய வாழ்க்கை, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசியின் வாழ்க்கையை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது. ஒன்றுமில்லாத ஒரு மனிதன், ஆண்டவருடைய காரியத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசியுடைய பிள்ளையும் கிடையாது, மந்தைக்கு பின்பாய் போய்கொண்டிருந்த மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். ஆனால் என்னிடத்தில் கர்த்தர் வந்து என்னை அவர் நிரப்பி இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அன்று முதல் இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, உலகம் எங்கிலும் ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அது ஆகார பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம், வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம். இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்களேன்,
12 13 வாரங்களாக தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து இப்படிப்பட்ட மீடியாக்கள் மூலமாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏராளமாய் கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஸ்தோத்திரம் நிலைநிறுத்தி இருக்கிற அவருடைய ஸ்தானமாகிய வாசஸ்தலமாகிய சபைக்குள் வந்து சபை கூடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் ஆவிக்குரிய போதகர்கள் மூலமாய் ஸ்தோத்திரம் கேட்க முடியாதபடிக்கு ஒரு பஞ்சம். எத்தனை இடங்களிலே வசனங்கள் உரைக்க கூடாதபடிக்கு, வசனங்கள் தொனிக்க கூடாதபடிக்கு, வசனங்கள் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு எதிரான தடைகள் எழுப்பி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த ஆமோஸ் மூலம் சொன்ன தீர்க்க தரிசன வரிகள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதே. வெறுமையான பாத்திரம், ஆமோஸ் வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆமென், நூற்றாண்டுகள் கடந்து நிறைவேறக்கூடிய வார்த்தைகளை அந்த ஆமோஸுடைய வாயிலே கர்த்தர் வைத்து ஆமோஸ் மூலமாய் அந்த வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உன்னை கொண்டும் வெறுமையான பாத்திரம் என்று ஆமென் உன்னை நீயே ஒதுக்கி ஒளிந்து கொண்டிருக்கிறாய், உன்னை கொண்டும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து நிறைவேற்றிவிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தயவாய் நீ மறந்து விடாதே. அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவ ஆலயத்தின் பாட்டுகள் அலறுதலாய் மாறும். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வெறுமையான பாத்திரமாய் இருந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை ஆமோஸை கர்த்தர் கண்டுபிடித்து தீர்க்கதரிசியாக மாற்றி அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தை, தேவாலயத்தில் பாடப்படுகிற பாட்டுகள் அலறுதலாய் மாறிப்போகும். இன்னும் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 23ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு நீ அகற்றி போடு, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் பாடப்பட்ட கர்த்தரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தின பாட்டுகள் எல்லாம் அமைதலாய், அதே நேரத்தில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்ததாய், வசனங்கள் பொதிந்ததாய், கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக, எவ்வளவு அனுபவம் நிறைந்த வரிகள், அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் மூலமாய் எழுதி ஸ்தோத்திரம் பாடப்பட்ட பாடல்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது. சற்று நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னோக்கி உங்களுடைய நினைவலைகளை திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெரியும். ஸ்தோத்திரம் கவனித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஸ்தோத்திரம் பாருங்கள், சாரோல் நவரோஜி என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு தாயாரை கொண்டு நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஜீவனுள்ள வரிகள் நிறைந்தது. அதே போல ஸ்தோத்திரம் இன்னும் எத்தனை பாடகர்களை கர்த்தர் அந்த நாட்களிலே எழுப்பியிருந்தார். பாஸ்டர் ராஜேந்திரன், பாளையங்கோட்டையில் உள்ள பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள், ஆமென், அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட பாடல்கள் எவ்வளவு மகிமையானவைகள். ஆனால் இன்றைக்கு நாங்களும் பாடல்களை பாடுகிறோம், நாங்களும் பாடல்களை எழுதுகிறோம் என்று சொல்லி இரைச்சல்களும் ஊளைகளும் ஸ்தோத்திரம் அருவருக்கத்தக்க இசைகளும், ராக் மியூசிக் மைக்கேல் ஜாக்சன் போட்டது போல ஸ்தோத்திரம் இன்னும் அருவருக்கத்தக்க இசைகளை போட்டு பாடல்களின் வரிகள் காதுகளுக்குள் போக மாட்டேங்கிறது, இரைச்சல் தான் வருது. வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக, தேவாலயத்தின் பாட்டுகள் அலறுதலாய் மாறும். ட்ரெண்டு மாறிவிட்டதையா கேட்டாதான் சொல்றாங்க. ட்ரெண்டு மாறலாயா, ஆண்டவர் மாறாதவர். அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் என்று சொல்லி இன்றைக்கு அருவருப்புகள் நிறைந்த ஆராதனைகள் தேசத்தில் பெருகிவிடும் என்று சொல்லி வெறும் பாத்திரமாய் இருந்த ஆமோஸை தேவன் கண்டுபிடித்து அந்த ஆமோஸை கர்த்தர் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆமென் தீர்க்க தரிசன வரத்தாலும் நிரப்பி சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி போக போக பாட்டெல்லாம் எப்படி இருக்க போகுதோ தெரியல. ஸ்தோத்திரம், ஆமென். அருவருப்பு இப்பொழுதுள்ள அநேகர் எழுதி பாடுகிற பாடல்களை கேட்கும் பொழுது வேதனை தான் வருகிறதே ஒழிய மனதிற்கு ரம்யமோ தேவ மகிமையின் பிரசன்னமோ எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் யூடியூப்ல போடுறாங்க, 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் ஸ்தோத்திரம் பார்த்துடுறாங்க, 1 கோடி பேர் அந்த பாட்டெல்லாம் பார்க்குறாங்க.
என்ன கணக்கில் ஜனங்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியல. ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் வசனம் சொல்லுது, தேவாலயத்தின் பாட்டுகள் எல்லாம் அலறுதலாய் மாறிவிடும். நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் அதே வெறுமையான பாத்திரமாய் இருந்த ஆமோஸை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ஆமோஸ் மூலமாய் சொன்ன இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தை, அதே ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. பாருங்க, வெறுமையான பாத்திரம் கண்டுபிடித்த பிற்பாடு தேவ வார்த்தையினால் நிரப்பி அவர் சொல்லுகிறார், உன் விருப்பத்துக்கு நடக்காத, உன் மனம் போன போக்கில் நடக்காத, உன் விருப்பத்தை நிறைவேற்றாத, ஸ்தோத்திரம், பாவத்தில் விழுந்து விடாதே, அசுத்தத்தில் அழிந்து விடாதே. ஸ்தோத்திரம், தேவன் வரப்போகிறார். அந்த தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. எவ்வளவு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை வெறுமையான பாத்திரமாயிருந்த ஆமோஸை கர்த்தர் நிரப்பி உலகத்திற்கு எடுத்துரைத்து பதித்து வைத்திருக்கிறார். ஆகவே வெறுமையான பாத்திரங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, நம்முடைய வீட்டிற்குள்ளும் இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீயும் வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம். உன்னையும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நிரப்பி உன்னையும் கர்த்தர் சமூகத்தில் பரிசுத்தமான ஒரு நபராய் மாற்ற விரும்புகிறார். அவருடைய பொக்கிஷ சாலையாகிய ராஜ்யத்தில் சேர்க்க விரும்புகிறார் என்பதை தயவாய் மறந்து விடாதே. இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு வேத பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்த அந்த நாட்களிலே செய்த முதல் அற்புதம். 2ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காரணம், ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசர்களோடு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே போகும் பொழுது ஸ்தோத்திர, இயேசு யாரும் கேட்பாரற்று ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தடபடலாக விருந்து நடக்கிறது. அங்கே அருமையானவர்களே, ரசம் தீர்ந்து விடுகிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. ஸ்தோத்திரம், இயேசுவிடத்தில் யாருமே வரவில்லை. இயேசுவின் தாயார் இடத்தில் ஓடுகிறார்கள். அருமையான தாயார் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். தாயார், இயேசுவின் தாயார் மற்றொரு இடத்துல போய் சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம், பாருங்கள், இயேசு கிறிஸ்து கச்சாடிகளை எடுத்து அதை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே வாசிக்கிறோம், யூதர்களின் முறைமையின்படி தங்களை ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கும்படியாக முறைமையின்படியே 2-3 குடம் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. ஸ்தோத்திரம், இந்த கச்சாடிகளை குறித்து பார்க்கும் பொழுது யூதர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வேலை நிமித்தமாக இன்னும் பல காரியத்தை நிமித்தமாக சென்று விட்டு மறுபடியும் வீட்டிற்குள் வரும்பொழுது தங்கள் கைகளையும் கால்களையும் சரீரத்தையும் முகத்தையும் கழுவி சுத்திகரித்து கொண்டுதான் வீட்டிற்குள் போவார்கள். அப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தங்களுடைய வீட்டின் வெளியே தண்ணீர்களால் நிரப்பப்பட்ட இப்படிப்பட்ட கச்சாடிகள், அதாவது பாத்திரங்கள் வெளியே வைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இந்த பாத்திரங்களை, கச்சாடிகளை யாரும் கண்டுகொள்வதில்லை. தண்ணி இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம், வெளியே போயிட்டு வந்தால் பயன்படுத்துவதற்கு அதில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். உள்ளே அசுத்தம் இருக்கிறதா, ஸ்தோத்திரம், சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி பெரும்பாலும் வீட்டிற்கு வெளியே இருக்கிற பாத்திரங்களை நாம இருந்தாலும் அதிகமாய் கவனிப்பதில்லை. தண்ணீர் இருக்கிறதா இல்லையா, தண்ணீர் அளவு குறையும் என்று சொன்னால் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி வைத்து விடுவார்கள். யாரும் கவனிப்பாரற்று, வெளியே கேட்பாரற்று இந்த பாத்திரங்கள் கிடக்கிறது. ஸ்தோத்திரம், அதே போலத்தான் இந்த கச்சாடிகள் வெளியே கிடக்கிறது. ஸ்தோத்திரம், கவனிப்பதற்கு யாரும் இல்லை, அதற்கு நேரமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கற்சாடிகளைத்தான் தனக்காக தெரிந்து கொண்டு முதல் அற்புதம் செய்வதற்காக அந்த கற்சாடிகளை எடுத்து நீங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லப்பட்ட உடனே அது ஸ்தோத்திரம் அழகாக சுத்திகரிக்கப்படுகிறது, தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. ஸ்தோத்திரம், தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. இதே போலத்தான் இன்றைக்கும் கேட்பாரற்று, கவனிப்பாரற்று, அசுத்தத்தால் இன்னும் உலக பிரகாரமான எத்தனையோ பாவ கிரியைகளால்
ஸ்தோத்திரம், தங்களை அசுத்தத்தினால் நிரப்பிக்கொண்ட பாத்திரங்கள் எவ்வளவோ பேர் சபைக்கு வெளியே, வசனத்திற்கு வெளியே, இயேசுவுக்கு வெளியே, பரலோக ராஜ்யத்திற்கு வெளியே, பரிசுத்தத்திற்கு வெளியே கிடந்து கொண்டிருக்கிறார்கள். கிடக்கிறார்கள். கவனிப்பாரற்று கிடக்கிறார்கள், கேட்பாரற்று கிடக்கிறார்கள். ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்கள். சில வீடுகளுக்குள்ளாக தகப்பன் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் மகா பாவியான ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். மனைவியும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம், அவர்கள் குடும்பத்தின் தலைவனை பல நிலைமைகளிலே கவனிப்பதில்லை, அந்த கணவனுக்காக செபிப்பதில்லை, அந்த தகப்பனுக்காக செபிப்பதில்லை, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த நபரை குறித்து வீட்டில் உள்ளவர்கள் கூட பல நேரங்களில் பிரயாசப்படுவதில்லை. கேட்டால் ஒன் லைன் ஆன்சர், அது திருந்தாது. இப்படிதான் வீட்டிற்குள்ளாகவே கேட்பாரற்று, கவனிப்பாரற்று அநேக பாத்திரங்கள் அசுத்தத்தினால் நிறைந்து கிடந்து கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு வெளியேவும், நம்முடைய வீட்டிற்கு வெளியேவும், நாம் ஆராதிக்கிற சபைக்கு வெளியேவும் எவ்வளவோ ஜனங்கள் இதே போல கேட்பாரற்று கிடக்கிறார்கள். ஆனால் இவர்களும் தேவனுக்கு மிகவும் பிரயோஜனமானவர்கள், நிரப்பப்பட வேண்டியவர்கள் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்களோ புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களோ அல்ல. இப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுடைய சுத்திகரிப்பிற்காக, அவர்களும் தேவனால் நிரப்பப்படுவதற்காக, இவர்களும் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்கள் தான் என்பதை மறவாதபடிக்கு வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் சொல்லுது, இரும்பினால் செய்யப்பட்டதோ, பொன்னினால் செய்யப்பட்டதோ, ஸ்தோத்திரம், வெண்கலத்தால் செய்யப்பட்டதோ, அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பரிசுத்தமானது, அது தேவனுடைய பொக்கிஷ சாலையில் சேர வேண்டியது என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். ஆகவே எந்த ஒரு மனிதனை, எந்த ஒரு மனுஷையும் ஒதுக்கி வைப்பதற்கோ புறம்பே தள்ளி வைப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படணும், எல்லாருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விலையேற பெற்ற திட்டமாயிருக்கிறது. கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அந்த சீஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். கேட்பாரற்று கவனிப்பாரற்று வெளியே கிடந்த பாத்திரம்தான் சவுல். இந்த சவுலை கர்த்தர் தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த நாளிலே ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு சவுல் பேசுகிறார், ஆண்டவரும் சவுலோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். கண்கள் குருடாக்கப்பட்டு பார்வை இழந்து ஸ்தோத்திரம் இருக்கிற மனுஷன் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அனனியாட்ட ஆண்டவர் சொல்றார், எப்பா இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். உடனே அனனியா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாருங்க ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு துன்மார்க்கத்தனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த சவுலுடையதான இப்படிப்பட்ட கொடூரமான குணத்தை குறித்து சபைக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட இந்த மனிதனுடைய காரியங்கள் எவ்வளோ பேருக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ அந்த சவுல் எவ்வளவு ஸ்தோத்திரம் ஒரு மோசமான மனிதனாய், கொடூரமான மனிதனாய் வாழ்ந்திருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்கள். இந்த மனிதனை யாரும் தேடி இருக்க மாட்டாங்க, யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமென். இந்த மனுஷனை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தான் பல நேரத்தில் நினைச்சிருப்பாங்க.
ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த மனிதனை தேடினார். அந்த மனிதனை தேடினார். என்னுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே கிடக்கிறான், என்னுடைய ஆலயத்திற்கு புறம்பே கிடக்கிறான், என்னுடைய வசனத்திற்கு புறம்பே கிடக்கிறான், அவரை நான் கண்டுபிடிக்க வேண்டுமே என்று சொல்லி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தர் அந்த சந்தர்ப்பம் வந்த பொழுது தொடுகிறார். உணர்வடைகிறார். அந்த பவுல் உணர்வடைகிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறார். அவனை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த சவுலை சந்தித்து அவனை அந்த சவுலை உன் பக்கமாய் அழைத்து வந்து அந்த சவுலுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் சொல்றார், எவ்வளவு துன்மார்க்கன், எவ்வளவு கொடூரன், எவ்வளவு மோசமானவன் என்று சொல்லும் பொழுது, இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்போ அந்த சவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கவனிப்பாரற்று கிடந்த பாத்திரம் தான். கேள்வி கேட்பார் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் தான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு அழகாய் கவனிக்கிறார். எவ்வளவு அழகாய் அந்த சவுலை தூக்கி எடுத்து பவுலாய் மாற்றுகிறார். எனக்கு வேணும் என்னுடைய நாமத்தை புறஜாதியார் மத்தியிலே அநேக ராஜாக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைப்பதற்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். மாத்திரமல்ல, அந்த பவுல் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம்தான் ஸ்தோத்திரம் சவுல் என்கிற பவுல். ஆகவே அன்பானவர்களே, யாரையும் நம்ம அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது, யாரையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஏன்னா வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பதில்லை, நீ பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பதில்லை. உன்னுடைய பார்வை மேலோட்டமாக இருக்கும், உன்னுடைய பார்வை உலக சிந்தை உலக ஞானம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் நான் பார்க்கிற விதமோ வேறாக இருக்கிறது. இதே போலத்தான் சவுலை போல வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பேரை ஆண்டவராகிய தேவன் தூக்கி எடுத்து பவுலாய் மாற்றி நிரப்பி வல்லமையாய் உலகமெங்கிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் நானும். சவுலை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் சவுலை தேடி கண்டுபிடித்தது போல கேட்பாரற்று கவனிப்பாரற்று கிடந்த என்னையும் கர்த்தர் கண்டுபிடித்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பொக்கிஷ சாலையிலே சேர்வதற்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மாத்திரமல்ல, அநேகரை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கும் அநேகரை பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்திலே சேர்ப்பதற்கும் ஏதுவாக அடிமை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, கவனிப்பாரற்று கேட்பாரற்று கிடக்கிற பாத்திரம் என்று சொல்லி யாரை ஒதுக்கி தள்ளிவிடவே முடியாது. கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவிடத்தில் பிரத்யட்சமாய் பேச ஆரம்பிக்கிறார். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே நான் உனக்கு சில காரியங்களை கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புறப்பட்டு குயவனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது குயவன் திரிகையிலே வைத்து ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிற அந்த பாத்திரம் கெட்டு போகிறது. கெட்டு போயிற்றே என்று சொல்லி விட்டுவிடாமல் மறுபடியும் அந்த பாத்திரத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு ஒத்த வண்ணமாக அழகாக செய்கிற வரையிலையும் அந்த குயவன் விடவே இல்லையாம். குயவன் கையில் உள்ள பாத்திரம் இன்றும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரம குயவனாய் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினால் அநேகரை அழகாய் நேர்த்தியாய் கனமான பிரயோஜனமான மேன்மையான பாத்திரமாய் உருவாக்கும்படி கரங்களில் எடுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவர்களில் சிலரோ தங்களை தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிற அந்த குயவனாகிய பரம குயவனிடத்தில் விட்டு கொடுக்காமல் முரட்டாட்டம் பண்ணி ஸ்தோத்திரம் அந்த பரம குயவனின் பிடியை விட்டு விலகி ஓடும்படி பல நிலைமைகளில் முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் விலைக்கிரயமாக தன்னையே
ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மீட்டுக்கொண்ட வாங்கி கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் கரங்களால் பிடித்து உருவாக்க முயற்சி செய்து இன்றைக்கு அநேகர் உருவாக்கி விட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தரால் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். தொடர்ந்துள்ள காலங்களிலே கர்த்தரால் உருவாக்கப்படுவதற்கென்று அவர் பிரயாசப்படும் பொழுது நழுவி ஓடி விடுவார்கள். எத்தனை பேர் ரட்சிப்பை விட்டு தூரம் போய்விட்டார்கள். நம்மோடு கூட சபையில் இணைந்து ஆராதித்த, உங்களோடு கூட சபையில் இணைந்து ஆராதித்த எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு தூரமாய் போய்விட்டார்கள். குயவன் கையிலே அடங்கி இருக்கவில்லையே. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ குயவன் கையிலே அடங்கி இருக்காமல் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். ஒருவேளை இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் இதுவே உனக்கு ஒருவேளை கடைசி சத்தமாக கூட இருக்கலாம். என்னை கர்த்தர் அப்படித்தான் தேடி வந்தார். நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். என் பெற்றோர் நான் பிறந்த பொழுதே அவருடைய மகிமையான ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தார்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ஸ்தோத்திரம். இளம் வயதிலேயே, அதாவது 3 வயதிலேயே ஒரு விலையேறப்பெற்ற தீர்க்கதரிசி, சமகாலத்தில் வாழ்ந்த எலியா என்று அவரை சொல்லிவிட முடியும். ஸ்தோத்திர. கிருபாசனம் சபைகளை ஸ்தாபித்த சாதி இயேசுதாசன் ஐயா அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்திருந்தார்கள். 3 வயது 4 வயது இருக்கும் பொழுது என்னை அழைத்தார்கள். அழைத்து தலையிலே கை வைத்து செபித்தார்கள். நீ ஒரு மகிமையான, மேன்மையான, பெரிய உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரனை வருவாய் என்று அன்றைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இப்படி என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நான் உருவாக்குகிற பரம குயவனின் கரத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் நழுவிக்கொண்டே இருந்தேன். வாலிப வயது, திருமணமானது. ஸ்தோத்திரம். குடும்பமாக்கப்பட்டேன், குடும்பமாயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் பிடி கொடுக்கவில்லை. விலகி ஓடிக்கொண்டே இருந்தேன். அருமையானவர்களே, கர்த்தர் மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியை எனக்காக கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஊழியக்காரனை, முன்பின் அறிமுகமில்லாத ஒரு ஊழியக்காரனை தற்செயலாக சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஊழியக்காரன் மூலமாய் எனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. ஸ்தோத்திரம். என்னுடைய பழைய காலத்தின் அனுபவங்களை அப்படியே சொல்லிவிட்டு, இனியும் நீ தாமதிப்பாய் என்று சொன்னான். இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்பதற்கு ஆமென் உனக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் கடைசியாக எச்சரித்தார். அர்த்தம், இந்த சத்தத்தை கேட்டு வந்தேன்னு சொன்னால், உருவாக்குகிற என்னுடைய கரத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், உன்னை பிரயோஜனப்படுத்துவேன், உன்னை உருவாக்குவேன். ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பல தேசங்களுக்கும் உன்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவேன். இல்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட சத்தம் இனி உனக்கு கேட்காது என்றால் உன் வாழ்க்கையின் முடிவு நெருங்கிவிட்டது, மரணம் சமீபித்து விட்டது என்பதை மறந்து விடாதே என்று எச்சரித்தார். கர்த்தருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்த அன்றைக்கே அந்த சமநாளிலே ஆண்டோடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். எல்லாவற்றையும் விட்டேன். வேலை இருந்தது, தொழில், அரசாங்கத்தில் வேலை இருந்தது, தொழில் இருந்தது, 2-3 தொழில்கள் இருந்தது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் மூட்டை கட்டி விட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கரத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். என்னை கர்த்தர் படிப்படியாக உருவாக்கி இந்த 20 வருட ஊழியத்தின் ஓட்டத்திலே அற்புதமாய் நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார், மகிமையாய் பயன்படுத்துகிறார், தேசங்களுக்கு பயன்படுத்துகிறார், ஜாதிகளுக்கு பயன்படுத்துகிறார், ஜனங்களுக்கு பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். குயவன் கையிலே அடங்கி இருக்காத பாத்திரமாகத்தான் என் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்கள் இருந்தது. ஆமென். அவர் கரத்தில் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுத்த பொழுதோ, தமக்கு சித்தமானபடி என்னை வணைந்து கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணித்த பொழுதோ, அவருக்கு விருப்பமானபடி என்னை அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் என்னை முழுமையாக அவர் உருவாக்கி முடிக்கவில்லை. ஸ்தோத்திரம். மரண பரியந்தம், இல்லையில் என் நேசர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் உருவாக்குகிற நல்ல தேவனுடைய கரத்தில் நான் அடங்கி இருக்கணும். நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கிறீர்களே, உங்களை உருவாக்குகிற நல்ல தேவனுடைய கரத்தில் ஆமென் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால்
உங்களையும் கர்த்தர் அருமையாக உருவாக்குவார். பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பவுல் அழகாக சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இன்னும் நான் தேறல. எவ்வளோ பெரிய கல்விமான்! ஸ்தோத்திரம்! தேவனை பிரத்யட்சமாய் பார்த்தவர், சத்தத்தை கேட்டவர். அமேன். கர்த்தருடைய கரத்தின் அமேன் வல்லமையான கருவியாக இருந்தவர் சொல்லுகிறாரு, நான் இன்னும் தேறலப்பா. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும். ஏதாவது பைபிளில் உள்ள ஆலோசனை சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பெருசாக சொல்ல வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய தேவ மனிதன், வேத ஞானி, வேத பண்டிதர், அவர் சொல்கிறாரு, வேதத்தில் எத்தனை பகுதிகளை எழுதியிருக்கிறார், அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் தேறல. பரமனுடைய கரத்தில், பரமக்குடைய கரத்தில் என்னை உருவாக்கும்படியாக நான் முழுமையாக சரண்டர் ஆயிட்டையா, சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்கிறாரு. இதுதான் கர்த்தர் விரும்புகிற அனுபவம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். இதுதான் குயவன் கையில் இருக்கிற பாத்திரம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம்! குயவன் கையில் அடங்கி இருக்கிற பாத்திரமா இருக்கிறீங்களா, இல்லை நழுக்கிக்கிட்டு ஓடுகிற பாத்திரமா இருக்கிறீங்களா? சில சொல்லுவாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் இருக்கிறாங்க. குயவன் கையில் அடங்கி இருக்கிற பாத்திரங்களாய் அல்ல. இன்றைக்கு இந்த சத்தம் தேவனிடத்திலிருந்து பிரத்யட்சமாய் உனக்காகவே புறப்பட்டு வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஸ்தோத்திரம்! நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. பரம குயவன் தன் கையில் இருக்கிற களிமண்ணாகிய நம்மை சில நேரத்தில் கனமான காரியத்திற்காக உருவாக்கலாம், சில நேரங்களில் கனவீனமான காரியத்திற்கு. சில பாத்திரங்கள் அழகாய் ஸ்தோத்திர ராஜ அரண்மனையிலே ஷோகேஸ்லையும் டேபிள்லையும் அரண்மனையில் அமைச்சர்கள் கூடுகிற இடத்திலையும் அலங்காரத்திற்காக வைக்கப்படுகிற பாத்திரங்களாக இருக்கலாம். சில பாத்திரங்கள் ஸ்தோத்திரம் டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் ஒதுக்குப்புறமாய் மறைவிடத்தில் வைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம். எல்லாரும் விரும்புகிறோம் ஸ்தோத்திரம் என்ன கனமான பாத்திரமாக தான் கர்த்தர் உருவாக்கணும்னு சொல்லி. ஒன்றே ஒன்று நிச்சயம், அரண்மனையில் இருக்கிற பாத்திரங்களும் ஏதோ ஒரு சிலருக்கு பயன்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. டாய்லெட்டில் பாத்ரூமில் இருக்கக்கூடிய பாத்திரங்களும் அநேகருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு தெரியும் உங்களை எப்படி உருவாக்கி எந்த இடத்தில் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தயவாய் நினைக்காதுங்க, தயவாய் நினைக்காதுங்க. அதிகாரம் அவர் கரத்தில் இருக்கிறது. காரணம், அவர் தான் உங்களை என்னை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். இந்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை உருவாக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி சர்வவல்லமை தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற பாத்திரம் போல் உங்க வல்லமுள்ள கரத்தில் நீர் என்னை உருவாக்கும்படி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு தேவ பிள்ளையை ஒப்பு கொடுப்பாயா, ஒப்பு கொடுப்பாயா, அர்ப்பணிப்பாயா. பெருமையான பாத்திரமாக இருக்கலாம், காலியான பாத்திரமாக இருக்கலாம், கேட்பாரற்று கவனிப்பாரற்று கிடக்கிற பாத்திரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம், கர்த்தருடைய பொக்கிஷ சாலையிலே சேர வேண்டிய பாத்திரம். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இந்த ஜெப வேளையிலே
இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பேசின வார்த்தைகளுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். உன்னை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய், கனமான பாத்திரமாய், ஏதோ கர்த்தர் விரும்புகிற காரியத்திற்கு ஆமென் பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறாரே. ஜெபிப்பாயா? அர்ப்பணிப்பாயா? கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களோடு நீர் பிரத்யட்சமாய் பேசி இருக்கிறீர். ஆமென். நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்கள் அப்பா. பரம குயவனாகி உம்முடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பங்களும் எங்களுடைய எண்ணங்களும் அல்ல, உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் நிறைவேற உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதுபோல வெளியே கிடக்கிற பாத்திரங்கள் ஏராளம், அதையும் நாங்கள் உம்மிடத்தில் சேர்க்க வேண்டும். கைப்பாரற்று கிடக்கிற பாத்திரங்கள் ஏராளம், அவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் சேர்க்கணும். கர்த்தாவே, நாங்களும் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல உருவாக்கப்பட வேண்டிய பாத்திரங்கள் என்பதை மறந்து விடாதபடிக்கு அடங்கி இருக்கிற நல்ல அனுபவத்தை தர உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் மாற்றி உம்முடைய பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படுவதற்கு நேராய் நடத்த முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே கர்த்தர் நடத்தும். இந்த வாரம் முழுவதிலும் பாதுகாப்போடு, சுகத்தோடு, பலத்தோடு, அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நடத்துவீராக. நோய் தொற்று தமிழ்நாட்டிலும் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறதப்பா. இந்த நாட்களிலே ஜனங்களை செத்தை நிழலிலே மறைவாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறேன். போகையில் வருகளுடைய சமூகம் முன்பாய் செல்லட்டும். பெண் மாற்றத்திற்கு ஏதுவான எந்த கிரிகளும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். எந்த ஸ்தானத்திலும் நாமத்தின் நாளே, நாமத்தின் நிமித்தம், நாமத்தின் மகிமைக்கென்று நிமிர்ந்து நிற்கிற ஜனங்களாய் மாற்றுவீராக. வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய பாத்திரமாய், பொக்கிஷ சாலையில் சேர்க்கப்பட வேண்டிய பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு இன்னும் வெளியே கிடக்கிற பாத்திரங்கள், கைப்பாரற்று கிடக்கிற பாத்திரங்களை நாம் தான் அவர்களிடத்தில் சேர்க்க பிரயாசப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதபடிக்கு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல பாத்திரங்களாய் உருவாக்கப்பட உங்களை ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.